வணக்கம் விஜயண்ணா. இந்த வீடியோ நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணுங்கண்ணா. என்னென்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி காலையில் என்ன சுகர், அதாவது ஏன்னா நான் சுகர் பேஷண்ட், ஆல்ரெடி டேப்லெட்ஸ் எல்லாம் போட்டுட்ருக்குறேன். இருந்தாலும் அது டைப் ஆஃப் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கனால நிறைய பேர் சொன்னாங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் ட்ரீட்மெண்ட், அதாவது அந்த டேப்லெட் எடுத்து பாருங்கள் கொஞ்சம் நல்லா கேட்குது அப்படின்னாங்க. சரி, ஒரு ஆர்வத்தோடு நேற்று போய் எல்லாம் கேட்டு வந்தேன். எந்த கவுண்டரில் ஓபி ஷீட் கொடுக்குறாங்க, எங்கே என்ன ஏதுன்னு சொன்னாங்க. அதேமாதிரி இன்றைக்கி காலையில் 7 மணிக்கே போய் க்யூவில் நின்று ஓபி ஷீட் வாங்கிட்டு எங்கே என்ன பண்ணணும், ப்ளட் டெஸ்ட்டு எங்கே எடுக்கிறாங்க, எது பெண்கள் பிரிவு, எது ஆண்கள் பிரிவு, ஆண்களுக்கு டாக்டர் எங்கே பார்க்குறாங்க, பெண்களுக்கு எங்கே டாக்டர் பார்க்குறாங்க, எதுவுமே யார்கிட்ட கேட்டாலும், எந்த நர்ஸ்கிட்டையோ இல்லை ஒரு ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃப்டே கேட்டாலும் அந்த பக்கம் வந்து கையை நீட்டுறாங்க ஒழிய ப்ராப்பரான ஒரு பதில் இல்லைங்க. ஓபி சீட் வாங்கிட்டு 9 மணி வரை ஜிஹெச்சை சுற்றினது தான் மிச்சங்க. பார்க்கல. காலையில் சாப்பிடாமல் போய் வெறும் வயிற்றுல 7 மணிக்கு டெஸ்ட் எடுத்தாங்கன்னா 1 மணி நேரம் கேப் விட்டு மறுபடியும் 9 மணிக்கு 8:30 9 மணி டெஸ்ட் எடுத்தாங்கன்னா 10-11 மணிக்கெல்லாம் மாத்திரை வாங்கிட்டு வெளில வரணும். இதுதான் ப்ரொசீஜர். ஆனால் என்னன்னே தெரியலைங்கன்னா யாருமே எந்த ப்ராப்பரான பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. இங்கே போய் பாருங்கள், அங்கே போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லி பாவமாட்டு இருக்குது. இது வர்ற உள்ளாட்சி தேர்தலில் நீங்கள் உண்மையிலே இந்த ஜிஹெச் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வராங்க பார்த்தீங்களா, இவங்களுக்கு வந்து நம்ம ஆளுகளே நீங்கள் வந்து அங்கே கட்சிக்கார ஆளுங்களையே, நல்ல நேர்மையாக இருக்கிற ஆளுகளையே நீங்கள் உங்கள் கட்சி மூலிமா சம்பளம் கொடுத்தீங்கனாலும் பரவாயில்ல. அங்கே நிற்க வச்சு வர்றவங்கள அனுசரித்து என்ன உங்களுக்கு என்னம்மா தொந்தரவு அப்படின்னு சொல்லி அந்தந்த அன்போடு அவங்கள வழிநடத்தி அந்தந்த செக்ஷனை கூட்டிகிட்டு போய் இது பண்ணி வச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப நல்ல விஷயம். ப்ளஸ்ஸு உங்களுக்கு அதாவது உள்ளாட்சி தேர்தலெலாம் வின் பண்ணுறதுக்கு ப்ளஸ். ஏன்னா ஈரோடு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் வந்து எங்கெங்கேருந்து எல்லாமோ வர்றாங்க இல்லைங்க. ஆனால் நான் இன்றைக்கி கண்கொள்ளாக பார்த்தேங்க. உண்மையில் எந்த அனுசரிப்புமே இல்லை. பாவமாட்டுக்கு எல்லாம் லைனில் நின்றுட்டுருக்குது. இல்லாதப்பட்டவங்க தானே வர்றாங்க. ஏங்க காசு வாங்கிட்டு அன்பை கொடுக்குறான் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல். நீங்கள் நம்ம அண்ணன் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் போய் தான் பார்ப்பேன். நானுமே உண்மையில் போய் தான் பார்ப்பேன். இந்த ஓட்ட மாத்திரை சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா நான் கண் கூட பார்த்த காட்சிங்கன்னா இது எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியுமே இல்லை. இதுக்கு நீங்கள் தக்க நடவடிக்கை எடுக்கணும். ஈரோடு விஜயபாலாஜிகிட்ட சொன்னீங்கன்னாலும் சரி, இல்லை லோக்கலில் கூப்பிட்டு சொல்லி நீங்கள் உடனே அது நடவடிக்கை எடுத்தீங்கன்னா தான்